ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குவான்ஸ் கிராக். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆப்டி 10 சீரிஸ் பாப்புலராக போயிட்டு இருக்கிற ஆப்டி 10 சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்போ தான் நான் போடுற ஆப்டிடியூட் வீடியோ ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும். சரிங்களா? நம்ம சேனல் பேங்க் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய குவான்ஸ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 பேத்துக்கு முன்னாடி இருப்பீங்க. நம்மளுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே, ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் புதுசாக வர்றவங்களுக்கு நான் ஃபார்மட் சொல்லிடுறேன் மக்களே. 10 கொஷின்ஸ் இருக்கும். ஐபிபிஎஸ் பிஓ லெவல், கிளரிக்கல் லெவல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எட்டு வந்திருக்கேன். ஏன்னா கிளரிக்கல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எஸ்பிபிஓ படிக்கிறவங்க, கிளர்க் படிக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் இதை படிக்கலாம், பார்க்கலாம். 50 செகண்ட் டைமர் ஓடிட்டு இருக்கும். டைமருக்குள்ளே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியாட்டி நான் ஒரு அப்ரோச் சொல்லித்தரேன். அந்த அப்ரோச்சை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாரும் பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. நான் ஃபர்ஸ்ட் சம் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ 10 சம் நீங்கள் சால்வ் பண்ண முடியலன்னா டென்ஷன் வைக்க வேண்டாம். நீங்களும் வேகமாக சால்வ் பண்ணுவீங்க. வாங்க வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் சம் மக்களே, சால்வ் பண்ணுங்க. டைமர் ஆன் பண்ணிடலாம் டேரெக்டாக, பேச்சே கிடையாது. வாங்க. போட்டு ஆப்ஷன் இருக்கா பாப்போமா? அல்ட்ரா லெவல் ஷார்ட்கட் பாப்போமா? பாருங்க, நான் உங்களுக்கு எப்படி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் 50 பென்ஸ் இன்டூ 50 rupees ஈக்குவல் டு 2500 போடுவாங்க. அதுக்கப்புறமா 40 பென்ஸை லாஸ்ட்ல வைக்கும்போது 5% 2000 ரூபா அப்படின்னு போடுவாங்க. ஆனா இந்த மாதிரி மாடலுக்கு நீங்க கண்ணை மூடிட்டு நான் சொல்லி கொடுக்குற மாதிரி போடலாம், ஆன்சர் ஈஸியா வரும். சரிங்களா? வாங்க நம்ம போவோம். நான் அடுத்த ஸ்லைட்ல ஆன்சர் சைட்ல உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். பாருங்க, ஆப்ஷன் டி எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஓவராலாக கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்க. கீழே பெர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி வச்சாலும் ஆன்சர் சேமாக தான் இருக்கும். நீங்கள் 100 பென் வச்சாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாறிக்கும். ஸோ இந்த வேல்யூ 50 ரூபாய்ங்கிற வேல்யூவை நம்ம எடுக்கவே கூடாது. சரிங்களா? இப்போ பார்க்கலாம் எப்படி சார் அந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. he sold 40 of them at loss of 5%. சிம்பிளா 40 நீங்க எழுதுறீங்க இன்டூ -5, லாஸ்ங்கிறதுனால -5. சிம்பிள் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஸோ -200 ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன். ஓகே சார், அடுத்து என்ன சொல்றாங்க? he wants to gain a 10% on a whole. கீழே இப்படி நம்பர் லைன் போட்டுக்கோங்க. இங்க 40ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? இங்க 10. அவன் இங்க கொஸ்டினே அதான் கேட்கறான். 10 இன்டூ எத்தனை பெர்சன்டேஜ் நீ கெயின்ல வித்த அப்படின்னா பிளஸ், ஏன்னா கெயின் வித்தனா இங்க ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி அப்படி விற்ப அப்படின்னா உனக்கு ஓவரால் கெயின் இந்த 50 பேனா விற்கும் போது உனக்கு ஓவரால் கெயின் அங்கே கொடுத்துருக்கான் பாருங்க. he wants to gain 10% on a whole. ஸோ இன்டூ பிளஸ் 10. இந்த இன்டூ பிளஸ் 10 நான் ரவுண்டு போடுறதுன்னா 2 சிம்பிள் இருக்கிறங்காட்டி தான் ரவுண்ட் போடுறேன். எக்ஸாம்லலாம் இந்த ரவுண்ட்லாம் போடக்கூடாது. நான் ப்ரீவியஸ் சைடில் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். உங்கள் புரிதலுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது 500 வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, இதுதான் குரூஷியலான ஸ்டெப். இந்த -200 இங்க இருக்கு. இங்கிருந்து போயிட்டு 0 போகணும். இங்கிருந்து போயிட்டு 500 போகணும். சரிங்களா? இவ்வளோ இது அமௌண்ட். ஏன்னா மைனஸ்ல இருக்கும். நம்ம எப்படி பிளஸ் 0 அதுக்கப்புறம் தான் பிளஸ் போகணும். இதுக்கு 700 ஆகும். சரிங்களா? 700 தான் இதுக்கு உண்டான இடையில இருக்கிற டிஃபரன்ஸ். நம்ம இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் இந்த கொஸ்டின் மார்க்ல 700 தான் வரும். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இங்க ஓவரால் கீழே நமக்கு ரிசல்டன்ட் வேல்யூ கிடைச்சிருச்சா? இப்போ இங்க 500 எப்படி கொண்டு வருவீங்க பாருங்களேன். இங்க -200 இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். -200 கூட எதை ஆட் பண்ணா 500 வரும்? -200 பிளஸ் 700 ஆட் பண்ணா தானே 500 வரும். ஸோ ஆன்சர் இங்க 700ன்னு போட்டுருவீங்க. இது என்ன? 10xக்கு. ஸோ 10x இஸ் ஈக்குவல் டு 700
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70. சொல்லி கொடுக்கறதுக்கு தான் மக்களை இவ்வளோ லேட் ஆகும். போடுறது பட்டு பட்டுன்னு போடலாம். இந்த மெத்தடை தயவு செய்து உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நான் எனக்கு வந்து யாருன்னா கனிஷ் சார் சொல்லி கொடுத்தாரு இந்த மெத்தட். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 2020 சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அவருக்கு தான் நன்றி சொல்லிக்கணும். வாங்க நம்ம அடுத்த சம் போலாம். ஈஸி ஈஸி போட்டாச்சு. எஸ் எஸ் வாங்க போடுங்க. நான் வந்து பிஓ கிளரிக்கல் மீன்ஸ் ரெண்டையும் சேர்ந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அதனால் ஒரு சில சம் ஈஸியாக இருக்கும், ஒரு சில சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் டைமருக்குள்ளே சால்வ் பண்ணலீங்கன்னா ப்ளீஸ் வெக்ஸ் ஆகாதீங்க. என்னோட அப்ரோச் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் இதை விட ஷார்ட்டஸ்ட் அப்ரோச் சொன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம வந்து எப்படின்னு பார்த்துருவோம். மார்க்கெட் ப்ரைஸ் 5000 கொடுத்துட்டாங்க மக்களே. சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு 10% டிஸ்கவுண்ட். எவ்வளவு? 500 டிஸ்கவுண்ட். அப்படியே மைண்ட்லேயே போட்டு 4500ங்கிறது மட்டும் தான் எழுதுறேன். ஓகே. அடுத்து இன்னொரு X% டிஸ்கவுண்ட் கொடுத்து 3150 பண்ணுறாங்களாமா இதை. ஓகே. இப்போது 4500ல் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1350 கம்மியாக இருக்குது. டக்குன்னு சொல்லணும். 3150 350 போட்டால் 3500, 3500 + 1000 போட்டால் 4500. ஸோ 1350ங்கிறத டேரெக்டாக நம்ம மைண்டில் போட்டு எழுதிடணும். இந்த 1350 டிவைடட் பை 4500 அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் கொஷின். ஸோ இப்படி போட்டிங்கன்னா டேரெக்டாக 45th டேபிளால் அடிச்சு கொடுங்க. நீங்கள் 5th டேபிளெல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு இருக்க வேணாம். 3 டைம்ஸு நான் 45 × 3 135 மைண்ட்லேயே வச்சுருக்கணும். சரிங்களா? ஆப்ஷன் பி 30 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். பாருங்க, ஆப்ஷன் பி 30%. வாங்க தேர்ட் சம் போயிடலாம். பர்சன்டேஜ் போடுங்க. நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேனா மைனஸ் பண்ணுறதுல? நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மாஸ் மக்களை, நான் ஏதோ இந்த இடத்துல எரர் பண்ணிட்டேன். மைண்டு வேலை செய்ய மாட்டேன்ருச்சு. 403 - 130 எவ்வளவு? 303 3273. அப்படின்னா அப்படியே 21st டேபிளால் அடிச்சு கொடுக்குறேன். 1 டைம்ஸ் 63 13 டைம்ஸ். இங்கே 130 மார்க்ஸ் மோருன்றாங்க. 130 மார்க்ஸ் மோர்னா 10% மோரு போட்டேன். 32. சாரி லைட்டாக மைண்டு வேலை செய்யல. பார்ப்போமா எப்படின்னு பார்ப்போமா? வாங்க 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 வாங்க. இப்போ பார்த்தீங்களா, என்னாலையுமே இந்த டைமருக்குள்ளே இந்த வேகத்தில் பதட்டப்படும் போது என்னால் சால்வ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் பதட்டப்படலைன்னா நீங்கள் தயவு செய்து டென்ஷன் ஆகிக்க வேண்டியதில்லை. வாங்க ட்ரிக்கை பார்ப்போம். ட்ரிக்கை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 2-3 சம் சால்வ் பண்ண உங்களுக்கு வந்துடும் மக்களே. சரிங்களா? இப்போ பாருங்களேன், அருண்கிற ஒருத்தன் 42% மார்க்ஸ் எடுத்து 130 மோர் தென் பாசிங் மார்க். ஆமாம், ஓகே. இப்போ நம்ம ஆன்சர் ஸ்லைட்லேயே சொல்லித்தரேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா தெளிவாக சொல்லித்தரேன். இப்போது பாசிங் மார்க் வந்து இங்கே வச்சுப்போம். ஓகே, இவன் வந்து பாசிங் மார்க் இப்படி இருக்குது. முதல்ல எல்லாம் எப்படி இருக்கும்? ஃபெயிலு பாஸ்ன்னு இருக்கும். இவன் எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க. 130 மார்க்ஸ் மோர். இவன் வந்து 130 மார்க் மோர். 42% இங்கே இருக்குது. ஓகே, அடுத்து எவ்வளோ? இன்னொருத்தன் வந்து 403 மோர். இவன் வந்து எவ்வளவு? 403 மோர் வந்து எத்தனை? 63%. இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் எவ்வளவு? 21. இந்த 21 பார்த்தா வந்து இவ்வளோனா எவ்வளவு? 403 - 130. ஆன்சர் எவ்வளோ? 270. எவ்வளோ? 200 போச்சுன்னா 300 370
370 இப்ப பாருங்க. இதுவுமே எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? 400ல 100 போயிரும். 300 303ல இன்னொரு 27 மட்டும் கழிச்சோம்னா 20 480 273 மக்களே. ஆ. இத நீங்க டைரக்ட்டா 21st டேபிள்ல அடிச்சு கொடுத்து 1 63 வந்து 3 டைம்ஸ் 13. இப்ப அடுத்து ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் பாருங்க. இனி நீங்க 42% கண்டுபிடிக்க கூடாது. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஸ்கோர்டு 130 மார்க்ஸ் மோருங்கிறது என் கண்ணுல பட்டுருச்சு. 1%ங்கிறது 13னா 10% 130னா 42%ல இருந்து 130 மார்க் அதிகம். இங்க பாத்தீங்களா? இங்கிருந்து 130 அதிகம். இந்த 130ங்கிறது 10%. கேட்கறது பாஸ் பர்சன்டேஜ். 42 மைனஸ் 10 ஈக்குவல் டு 32. சரிங்களா? இந்த மாதிரி எது ஈஸியா பர்சன்டேஜ்லயே வச்சு போட்டீங்கன்னா மைண்ட்ல போட்டீங்கன்னா இந்த மாதிரி மாடல் ஈஸியா போடலாம். எப்பவுமே வேல்யூஸ்க்கு போகாதீங்க. இப்போ ப்ராஃபிட் லாஸ்லயும் சரி, நான் முதல் சம்ல சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி. வாங்க அடுத்த சம், ஃபோர்த் சம். அது டெக்னிக்கல் கிளிச்ல 4 ஸ்லைடு முன்னாடி போயிட்டேன். சால்வ் பண்ணுங்க. போட்டேன். ஈஸி. இதெல்லாம் நான் பண்ற டெக்கரேஷன்ஸ் தான். சரிங்களா? நீங்களே எக்ஸாம்ல பண்ணக்கூடாது. எக்ஸாம்ல நான் என்ன பண்றேனோ அதை மட்டும் தான் பண்ணணும். மக்களே, இதுக்கு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கரெக்ட். அதனால தான் இந்த சம் எடுத்துட்டு வந்தேன். இந்த சேனல்ல பிரைஸ் குவான்டிட்டி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். நான் பின்டு கமெண்ட்ஸ்ல வைக்கிறேன். ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இந்த மாதிரி எந்த மாடல் வந்தாலும் நீங்க ஒரே 10 செகண்ட் 20 செகண்ட்லயே அடிச்சிடலாம். ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு பி இன்டு கியூ மக்களே. நான் ஒண்ணுமே பண்ணல. 2023ங்கிறது மில்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 15%. ஓகே. குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். 200 207. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 3.5. இந்த மாதிரி வந்து வேற ட்விஸ்ட் ஒரே வென்டிட்டி வச்சு வரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு அந்த பின்டு கமெண்ட்ல தரேன். நம்ம சேனல்ல போய் பாத்தீங்கன்னா பிரைஸ் குவான்டிட்டி எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு வீடியோ இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பர் கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷனோட சொல்லியிருப்பேன். நீங்க போய் அந்த வீடியோ பாருங்க. இந்த சம்ல ப்ரோ ஆயிருவீங்க. சரிங்களா? வாங்க நம்ம அடுத்த சம் போயிடலாம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. நான் ப்ரொமோஷனுக்காக சொல்ல மக்களே, ஒன்ஸ் போய் அந்த வீடியோ பாத்துருங்க. சின்ன வீடியோ தான் நினைக்கிறேன். வாங்க 5th சம். டூ 230 220 216. ஆப்ஷன் ஏ 216. போட்டேன். கொஞ்சம் கால்குலேட்டிவ் தான். போடுங்க. நீங்க போடல அப்படின்னா வெக்ஸ் ஆகிக்க வேண்டாம். கொஸ்டின் தான் பாக்குறதுக்கு பெருசா இருக்கு. இப்படிதான் SBIPOல இருக்கும். ஆனா ஈஸியா ஏதோ ஒரு ட்ரிக்ல ஆன்சர் போட்டுடலாம். பாப்போமா? இப்போ 2 ஸ்டேஷன்ல இருந்து 2 ட்ரெயின் கிளம்புதுங்க. 2 ட்ரெயின் கிளம்பி ஒரு ட்ரெயின் வந்து நேரா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு ட்ரெயினை நோக்கி வருதாமா. அதை தான் அங்க ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரெயினுக்கு ஸ்பீடு 55, இன்னொரு ட்ரெயினுக்கு ஸ்பீடு 80. ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு? 55 + 80 100 100 + 35 135. இதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீட் மக்களே. ரிலேட்டிவ் ஸ்பீட் ஓகே. டைம் வந்து சேம் தானே. மீட் ஈச் அதர்ங்கும் போது ஒரே டைம் தான். சைமல்டேனியஸ்லின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே டைம் சேம் டைம்ல கிளம்பும்போது ஒரே மணி நேரம் தான் எடுத்திருக்கும். டைம் எவ்வளவு? 1 hour 36 minutes. ஐயோ, இப்படி 1 hour 36னா யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. 36/16. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 60 minutes plus 36 minutes equal to 96 minutes. 96 minutes எப்படி ஹாரா மாத்துறது? டிவைடட் பை 60. டக்குன்னு யோசிக்காம ஒரு மினிட்ஸை ஹாரா மாற்றணும். டிவைடட் பை 60 போடுங்க. இப்படி போடும்போது ரிலேட்டிவ் ஸ்பீட் இன்டூ ரிலேட்டிவ் டைம் ஈக்குவல் டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். எவ்வளவு? 15th டேபிள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே 4 ஆகும்.
இது 9 ஆகும். இது 4th டேபிள் அடிச்சு கொடுத்தா 24. 24 into 9 வந்து 216. ஆப்ஷன் ஏ 216 தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 6th சம்மும் ட்ரெயின்ஸ். வாங்க 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 போடுங்க. பேப்பர் பென் பேப்பர் பென். ஐம்பதா? இருக்கா இருக்கா இருக்கா? ஆப்ஷன் ஏ போட்டேன் போட்டேன் போட்டேன். கொஞ்சம் லேட் எனக்கு பாருங்க. ஈவன் ரொம்பவே லேட் ஆகும். இந்த கால்குலேட்டிவான சம் தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் எக்ஸாக்டானு வச்சுக்கோங்களேன், ஆர்ஆர்பி கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவ் தான். நான் ஒரு சம் டஃபாக இருக்கணும் தான் எடுத்து வந்தேன். அப்ரோச் பாருங்க. அப்ரோச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், நீங்கள் இது எப்படி சால்வ் பண்ணுறது, எல் எடுத்து இந்த பக்கம் கொண்டு போகிறதா அப்படிலாம் பண்ணக்கூடாது. எப்படி நான் அப்படியே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி எக்ஸ் ஒய் கொடுக்குற மாதிரி சால்வ் பண்ண பார்த்தீங்களா, இப்படி பண்ணணும். பாப்போமா எப்படின்னு. இப்போ ட்ரெயின் டேக்ஸ் 20 செகண்ட்ஸ் டு கிராஸ் 800 மீட்டர் பிளாட்ஃபார்ம் எழுதிட்டேன். உங்களுக்கு தெரியும் ஈக்குவேஷன் 1. எல் பிளஸ் 800 லென்த்துங்கிறது வந்து ட்ரெயின் எல்லுங்கிறது, ப்ளஸ் 800 மீட்டர் பிளாட்ஃபார்மை கடக்கிறதுக்கு 20 செகண்ட் ஆகுதாமா. 20 எஸ்ங்கிறது வந்து ஸ்பீடு. ஏன்னா பை இதுதான் வந்து ஃபார்முலா போட்டோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, இதே 250 மீட்டர் ட்ரெயினை ஆப்போசிட் டைரக்ஷனில் வர 10 மீட்டர் பர் செகண்ட். ஆப்போசிட்னா ப்ளஸ்ஸா, ரிலேட்டிவ் ஸ்பீட் எவ்வளோ, எஸ் ப்ளஸ் 10னா ஓகே. இது இங்கே போட்டேன். இன்டூ 8 செகண்ட்ஸு, செகண்ட்ஸை இங்கே போட்டேன். வாங்க இப்போது இதுக்கு இடையில ஒரு கோட்டை போட்டு அப்படியே மைனஸ் சிம்பிள் போட்டு எல்லாம் வந்து அடிச்சு கொடுத்துட்டேன். ஓகே. அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான், ஸ்பீடு தான் கேட்டிருக்கான். ஃபைன். இப்போ எல்ஏ மைனஸ்னாகும் போது இதுவும் மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும். இந்த 8 இன்டூ எஸ் பிளஸ் 10ங்கிறது மைனஸ் 8s. இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, மைனஸ் 18 மாறிக்கும். சரிங்களா? ஓகே. 800 மைனஸ் 280 எவ்வளோ, 520. ஓகே. இந்த 20s மேலே இருக்குது, மைனஸ் 8s எவ்வளோ, 12s. ஓகே. மைனஸ் 80, அப்படியே மைனஸ் 80 கீழே இங்கே எழுதிட்டேன். இப்போ பாருங்க 80 அந்த பக்கம் போச்சுன்னா 600 ஆயிரும். 600 ஈக்குவல் டு 12s. எஸ் இஸ் ஈக்குவல் டு 50. இதே லென்த் கேட்டால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ் இஸ் ஈக்குவல் டு 50 கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணுங்க. 20 இன்ட்டு 50 எவ்வளவு, 2 5 10. இன்னொரு 2 ஜீரோ போட்டுக்கோங்க, 1000. லென்த் வந்து 200 மக்களே. ஏன்னா இந்த பக்கம் 800 இருக்குது. 1000 மைனஸ் 800 200. நீங்கள் எந்த ஈக்குவேஷனில் போட்டால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ பார்த்து போடணும். சரிங்களா? வாங்க ஆப்ஷன் ஏ 50 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 7th சம், இன்னும் மூணே சம். வாங்க வாங்க. கொஞ்சம் கால்குலேட்டிவ் தான். போடுங்க போடுங்க போட்டலாம். லாஸ் போடணுமா, அப்போ ப்ளஸ் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டம் தான் மக்களே. ஒரு கொஞ்சம் பிஓ ப்ரிலிம்ஸை விட கொஞ்சம் லைட்டாக கஷ்டம். ஆனால் எஸ்பிஐ பிஓவில் இப்படி தான் இருக்கும். ஆப்ஷன் வந்து 1179 தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். சரி எப்படின்னு சொல்லட்டுமா? வாங்க வாங்க வாங்க, நான் ஆன்சர் ஸ்லைடில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் கிறுக்கி வச்சுருக்கேன். இப்போது ஒரு டேபிள் இருக்காமா மக்களே, அந்த டேபிளை ஒருத்தன் 879 இருக்கு விற்றா ஒரு சர்டைன் லாஸ் ஆகும். ஓகே, இது காஸ்ட் ப்ரைஸ். அதிலிருந்து இங்கே 1512க்கு விற்றா இங்கே ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து ஓகே இப்படி இருக்குன்ட்டாங்க. இது ரெண்டுக்கும் இந்த இடையில என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறான்னா, த ப்ராஃபிட் காட் 11% மோர் தென் லாஸ் இன்கர்டு.
லாஸ்ங்கிறது 100 இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்து 11% மோர் 111. ஸோ இதுக்கும் இதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனஸ் பண்ணி எழுதுறது வந்து எப்படி மைனஸ் பண்ணுறது எப்படி சார் ஷார்ட்டாக போட்டிங்கன்னு சொல்லிட்டா இங்கே 21 79 மைனஸ் 21 போட்டால் 900 வந்துடும். ஸோ 121 இங்கே ரிமைனிங்கு அங்கே 512 ரெண்டையும் ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் 633ன்னு. ஓகே 100ஐயும் 111ஐயும் ஆட் பண்ணி 211 பார்த்தா 633னா 100 எவ்வளவுனா 300. இப்போது 870லேருந்து காஸ்ட் ப்ரைஸ் வரணும்னா 300 100 பார்ட்ஸ் வரணும். 100 பார்ட்ஸ் என்ன இங்கே 300. ஸோ 300 + 879 1179. ஆப்ஷன் டி 1179 தான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். வாங்க 8th சம். டைமர் ஆன் ஆயிடுச்சு, சால்வ் பண்ணுங்க. replaced 1 converter 3316. இப்போ 15 மட்டும்தான் கம்மியாகுதா? ஸோ 25% ரிமூவ் பண்ணுறாங்க. என்ன கேட்குறாங்க? இஃப் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸா எக்ஸ் லிட்டர் ஆஃப் ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்ட். எக்ஸ் ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்ட்னா 25% ஆர் ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்ட். 25%னா 60. ஓகே, மிக்சர் அண்ட் அலிகேஷனில் கோர் கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க. பாருங்க ஆப்ஷன் டி 60. ஓகே, நான் எப்படி போட்டேன்னு சொல்லட்டுமா? பாருங்க 240 லிட்டர்ஸ் 75% மில்க். 75%னா 3/4 யோசிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் 50% 120, அதில் 50% 60, 180ங்கிறது மில்க்குங்கிறது போட்டுட்டு ரிமைனிங் ஒரே ஸ்டெப்பில் போட்டுறணும் இதை. ஓகே, எக்ஸ் லிட்டர் ஆஃப் த ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்டுன்றாங்க. ஸோ இந்த எக்ஸ் லிட்டர் ரிமூவ் பண்ணுறது தான் கொஸ்டினாக கேட்குறாங்க, எவ்வளோ ரிமூவ் பண்ணீங்கன்னு. சரிங்களா? ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்டு வித் த சேம் குவான்டிட்டினா நான் அடிக்கடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். சேம் குவான்டிட்டி ஆஃப் பியூர் மில்கில் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மில்க்லேருந்து எடுக்கிறத எகெயின் மில்க்லேயே ஊற்றிடுவாங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்படி எடுத்தா 13:3 ஆமா. ஓகே, 240 வந்து 16 பார்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணோம். நீங்கள் 240/16 எவ்வளவு? 2, இது 30 பார்ட்ஸ் வந்து 15 பார்ட்ஸ் வரும். ஸோ 13:3 × 15. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், வாட்டரில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும் மக்களே. இந்த வாட்டரில் ஒரு ஏன்னா இந்த 3 × 15 எவ்வளோ 45. நான் அதை மட்டும் தான் போட்டிருப்பேன் பாருங்க. ஏன் அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 15, 60ல் 15 கம்மியாக இருக்குது. ஸோ 25% தான் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கிருந்து வாட்டர் மட்டும் தான் வெளியில் எடுத்திருக்காங்க. மில்க்லேருந்து எடுக்கிறத எகெயின் மில்க்குள்ளேயே ஊற்றிடுவாங்க. ஏன்னா ரீப்ளேஸ்டு வித் பியூர் மில்க் அப்படின்றதுனால வாட்டர்லேருந்து வெளியில் எடுக்கிற கண்டென்ட்டை மட்டும்தான் எகெயின் மில்க்குள்ளே ஊற்றுவாங்க. மில்க்லேருந்து எடுக்கிறது எகெயின் மில்காவே ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ மில்க்குள்ளேயே ஊற்றிடுவாங்க. இதுதான் கான்செப்ட். அப்படி பார்க்கும்போது இது வாட்டர் 15 எடுத்திருக்காங்க, மில்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க. நம்மலாம் என்ன பண்ணுவோம், 13 × 15 போட்டு அதை வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி 150 + 45ன்னு போட்டு 100 எவ்வளோ 150 + 45 195ன்னு போட்டு அந்த மாதிரிலாம் போட்டு கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி போட்டு 240லிருந்து 195 மைனஸ் பண்ணி 45 கண்டுபிடிச்சி 45 + 15 60 போடுறதுக்கு பதிலாக ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் என்ன தெரியுமா? 25% ரிமூவ்டுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 240ல் 25% எவ்வளவு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். 60 டக்குன்னு ஆன்சர் அடிச்சுட்டு போயிடுவேன். சரிங்களா? ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் இதுக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். மக்களே, நான் போடுறது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்கிறதுங்காட்டி தான் வேகமாக சொன்னேன். ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச்லாம் மெதுவாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனல் குவான்ஸ் கிராக் நீங்கள் டேரெக்டாக வந்து என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து எப்படிங்கிறது சொல்லி தருவேன். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம அடுத்த சம் போயிடலாம். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க மக்களே. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும். வாங்க நம்ம சால்வ் பண்ணலாம். ப்ரொமோஷன் போட்டது போதும். ஈஸி. இது ஒரு கிரிலிக்கல் பிலிம்ஸ் சம்.
10 செகண்ட்ஸ் சால்வ் பண்ணுங்க, நான் அமைதியாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது போட்டி கிடையாது, அப்ரோச் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த அப்ரோச் தெரிஞ்சுக்கணும், ஃபாஸ்ட்டாக போடணுங்கிறதுக்காக தான் இந்த சீரியஸ், சரிங்களா? யார் ஃபஸ்ட்டுன்னு வரதுக்காக கிடையாது. ஓகே, பி இஸ் 20% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. 5 6 1/5 போட்டு 5 வந்து ஏ, 6 வந்து பின்னு போட்டுடுறோம். கொடுத்துருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 8 days 5 into 8. ஓகே, அது பி வந்து ரிமைனிங் ஒர்க்கு 5 days 6 into 5. ஓகே, ஆன்சர் என்ன? இவன் 40 பார்ட் பண்ணியிருக்கான், இவன் 30 பார்ட் பண்ணியிருக்கான், ஈக்குவல் டு 70. ஓகே, ஏக்கு 5 எஃபிஷியன்சி, 70/5 எவ்வளவு? 7 into 2 14. அவ்வளோதான், வேதிக் மேக்ஸ் ட்ரிக் படி 14 போட்டேன். ஆப்ஷன் பி பாருங்க, 14 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். கடைசி சம் மக்களே, வாங்க வாங்க, டைமரை போடு. வீடியோ பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் கூட பாருங்க, ஏதோ டவுட் இருந்தா சரி நீங்க சால்வ் பண்ணுங்க. இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் பரியரா ஓகே போடுங்க. எஸ்ஐசி இல்லாமல் பேங்க் எக்ஸாமில் கொஸ்டினே இருக்காது. எப்படின்னு பார்ப்போமா? ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், சிம்பிளாக போடலாம் வாங்க. இப்போது 4ல் 1200 1500 கிவ்வனே எழுதிட்டேன். இதுக்கு இயர்ஸ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 வருஷம். 2 வருஷம் தான். 2 வருஷத்தில் 300ங்கிறது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு 150ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் கொஸ்டினை பார்க்குறேன், 4 இயர்ஸ்க்கு அமௌண்ட்ஸ் 2200ன்ட்டாங்க. எனக்கு ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தெரியும் 150ன்னு, அப்போ 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தெரியும் 600ன்னு. ஓகேவா? அப்போது 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு இவ்வளோ, இன்ட்ரெஸ்ட்டு அமௌண்ட்டு இவ்வளோ. ஓகே, பிரின்சிபல் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 600. 1200 மைனஸ் 600 வந்துடும். இப்போ ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இங்கே 150ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கனா, 150னா ஒரு வருஷத்துக்கு அது 600ல் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்குறேன். போடும்போது 25. ஆப்ஷன் சி 25 தான் அவனுடைய கரெக்ட் ஆன்சர். பாருங்க, ஆப்ஷன் சி 25. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னை வந்து நீங்கள் டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். குவான்ஸ் கிராக் நம்ம சேனல் பேர், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் எல்லாத்துலேயும் லிங்க் வைக்கிறேன். முடிச்சிட்டோம் மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் யாராவது பேங்க் எக்ஸாம் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, ஐபிபிஎஸ் கிளர்க்கு பிஓலாம் வருது, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஆப்டியில் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டைம் வந்து சீக்கிரம் போடுற மாதிரி நம்ம ஷார்ட்கட்ஸ் மூலிமா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, see you in the next video மக்களே. பாய் பாய்.